ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம இட்லி மாவு பயன்படுத்தி ரொம்பவே சாஃப்டான ரொம்ப டேஸ்டான கேக் செய்ய போகிறோம். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அளவுகள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் செய்யும் போதும் கேக் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவில் உப்பு சேர்க்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது, சேர்த்துருந்தாலும் பரவாயில்ல. மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா அதால் அளந்துக்கோங்க, அல்லது நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கப்பால் அளந்துக்கோங்க. 1 கப் அளவு இட்லி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அது நல்லா பொடி பண்ணிக்கலாம். எந்த கப்பால் இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதுக்கப்புறமா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நம்ம பொடி பண்ணியிருக்கனால ஈஸியாகவே கரைஞ்சிடும். அதே மாதிரி சர்க்கரையோடு சேர்த்து மாவை கலக்கும் போது மாவு இந்த மாதிரி லைட்டாக தண்ணியாக இலகி வரும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை அல்லது வறுக்காத ரவை எதுனாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கேக்கு. இட்லி பேட்டர் வச்சு இந்த அளவுக்கு டேஸ்ட்டான கேக் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அல்லது நெய், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்திங்கன்னா அதில் ஒரு விதமான ஃப்ளேவர் வரும். அது கேக்குக்கு நல்லா இருக்காது. ஸோ ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய பொருளை கொண்டு தான் இந்த கேக் செய்ய போகிறோம். இதுக்குன்னு எதுவுமே நம்ம கடையில் வாங்க தேவையில்ல. இது பார்த்திங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி, இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா சேர்க்காமலே விட்டுருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டரை அப்படியே கேக் மோல்டில் ஊற்றிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சின்னதாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி குட்டி கப்ஸாக எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம். மொத்தமாக நம்ம கேக் மோல்டில் ஊற்றி செய்யும் போது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி சின்ன பார்ட்டிஷனாக பிரித்து நம்ம ஊற்றும் போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிருக்கோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா வேகும் போது கேக் நல்லா மேலே எழும்பி வரும். இப்போ நான் குக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கேக் பேட்டர் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிண்ணத்தை எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கலாம். இது மேலே குக்கரோட மூடி கூட போடலாம். குக்கரோட மூடி போடுற மாதிரி இருந்தால் கேஸ்கட்டும் விசிலும் எடுத்துகிட்டு அப்படியே மூடிக்கோங்க. அல்லது இந்த மாதிரி ஏதாவது கண்ணாடி மூடியோ அல்லது நார்மல் பிளேட்டோ வச்சு கூட மூடிக்கலாம். இப்போ இந்த மூடியில் இருக்கக்கூடிய ஹோலை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது வழியாக நமக்கு ப்ரெஷர் வெளியாச்சுன்னா சீக்கிரமாக நமக்கு கேக் ஃப்ளஃபியாக வராது. இதை நம்ம 2 விதமாக வேக விடலாம். இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம எப்போதுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டாலே போதும். அதுலேயே நல்லா ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ அல்லது ஏதாவது ஒரு குச்சி வச்சு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா நம்ம கேக்கு வெளியில் எடுத்துடலாம். அல்லது உங்களுக்கு லைட்டாக ஒட்டிட்டு வருது அப்படின்னா மறுபடியும் ஒரு 5-10 நிமிஷம் வைங்க, அப்போ கரெக்டாக வந்துடும். இதையே நம்ம அவன்லேயோ ஓடிஜிலேயோ செய்கிறப்ப இதை விட இன்னும் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவன் ஓடிஜி இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே கவுத்து போட்டோம்னா ரொம்பவே அழகாக ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும். கண்டிப்பாக இதை நீங்கள் இட்லி மாவில் தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்றது யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. இது கூட நம்ம ரவாவும் சேர்த்துருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கனால இந்த இட்லி மாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட தெரியாதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இதை நான் உங்களுக்கு இப்போ உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் வெந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதையே நம்ம தவாவில் கூட செய்யலாம். தவாவில் நல்லா மொத்தமாக ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 2-3 லேயராக வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி மாவு பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.